ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والرضوان من الله أكبر صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم وارض بما قسم الله لك تكن أغنى الناس صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் உன்னதமான பேரருள் படைத்தவன் நம்மையெல்லாம் அமைதியான ஒரு சூழலில் வாழ வேண்டும் என்றே அவன் திட்டமிடுகிறான். வாழ்க்கையின் எந்த ஒரு தளமும் நம்முடைய அமைதிக்கு பங்கமளிக்க கூடாது என்பது ரப்புல் ஆலமீனுடைய இலக்கு. நாம் இன்றைக்கு விரும்புவதும் அதுதான். ஒரு அமைதியான வாழ்க்கை தேவை. 1000 சூழலுக்கிடையே வாழ்கிறோம். குடும்பம், பொருளாதாரம், தொழில் வட்டம், சமூகம், இதை தாண்டி உலகளாவிய பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு அமைதி எங்காவது கிடைக்குமா, நிம்மதி எங்கேயாவது அனுபவிக்க முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் எந்த ஒரு மனிதனும் அவன் மேல்மட்டத்திலிருந்து கீழ் வரையிலும் நாட்டை ஆள்பவர்களிலிருந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் வரையிலும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இல்லை. நான் இங்கே தெளிவாக சொல்வேன், இதே எதிர்பார்ப்பு என் ரப்பும் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஆர்ப்பாட்டங்களை தாண்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது எதன் வழியே கிடைக்கும்? எதன் வழியே அதை இழக்கிறோம்? உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். இங்கே ஒன்றை நான் இந்த வார்த்தைக்குள்ளே நான் பதித்திருக்கிறேன். நிம்மதியும் அமைதியும் காணாமல் போயிருப்பதற்கு என் ரப்பு காரணம் அல்ல. நிம்மதியும் அமைதியையும் நாம் இழந்திருப்பதற்கு அல்லாஹு அல்ல காரணம். நாம் இழக்கிறோம். எதை கொண்டு பெற முடியும் என்று சொன்னானோ
அதற்குள் நான் போகவில்லை என்று இருக்கலாம். எதனால் நிம்மதி இழக்கும் என்றானோ அதிலே நாம் கால் வைத்திருக்கலாம். எதற்குள்ளால் வந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று என் ரப்பு சொன்னானோ அதற்குள்ளால் நான் போகாமல் இருக்கலாம். இல்லை, எதனால் நிம்மதி இழக்கும் என்றானோ அதற்குள்ளால் நான் பாதம் பதித்திருக்கலாம். ஆக 2 வழிகளில் நிம்மதியை நான் இழக்கிறேன். எப்படி என் ரப்பை நான் குறை சொல்வது? அவன் மீது எப்படி அதிருப்திப்படுவது? அவன் மகத்தானவன், மாண்புக்குரியவன். ஒவ்வொரு மனிதன் உயர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என் தாயை விட என் ரப்பே அதிகமான ஆசை உடையவன். நான் வளர வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தையை விட என் ரப்புக்கு இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக வேண்டும் என்ற சிந்தனையில் நான் இருப்பதை விட, என் குடும்பம் இருப்பதை விட, எனக்கு தோள் கொடுக்கிற நண்பர்களை விட 1000 மடங்கு என் மகிழ்ச்சியில் என் ரப்புக்கு ஆசை இருக்கிறது. அல்லாஹுவை குறித்து நாம் அழகாக அறியவில்லை என்பது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் எத்தனையோ வழிகளில் நம்முடைய சந்தோஷங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது சம்பாதிப்பது மட்டும் இல்லை. வாழ்க்கை என்பது குடும்பத்தை கொண்டு வாழ்வது மாத்திரமல்ல. வாழ்க்கை என்பது என் மனது போகும் போக்கில் நான் என்னை அமைத்துக் கொள்வது மாத்திரமல்ல. பொருளாதாரம் இருக்கிறது, தொழில் வட்டம் இருக்கிறது, மேல் தரத்தில் நான் இருக்கிற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது, பதவிகளும் பட்டங்களும் 1000 முறை என்னை முத்தமிட்டு இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற சூழல்களால் நான் மதிக்கப்படுகிறேன். அது மாத்திரமல்ல வாழ்க்கை. அத்தனையையும் தாண்டி நான் உள்ளத்தால் அமைதியாக இருக்கிறேன். அதுதான் நிஜமான வாழ்க்கை. 1000 பதவி உள்ளவர்களுக்குள்ளே மனம் அமைதி இல்லை. வரவேற்புகளும் மகத்துவமும் பதவிகளும் பொருளாதாரமும் அவர்களை மேலே தூக்கி வைத்திருக்கிறது. அவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அது வாழ்க்கையா என்று கேட்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற பின்னால் மாநபி அவர்கள் இதா நாம நஃபஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், தூங்கினால் குரட்டை இடுவார்கள். மக்காவை வெற்றி கண்ட பின்னால், உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இஸ்லாத்தினுடைய வாடை நுகர்ந்த பின்னால், இஸ்லாம் ஜொலித்த பின்னால், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறார்கள் என்றால் தூங்குவார்கள், தூங்குவார்கள் என்றால் குரட்டை இடுவார்கள். ஏன் என்று கேட்டபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பெருமானாருக்கு கொஞ்சம் சதை போட்டது. ஏன் என்று கேட்டபோது சந்தோஷம் என்றார்கள். என்ன சந்தோஷம்? மொத்த வாழ்க்கையிலும் அவர்கள் நிம்மதி பெற்றார்கள் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நிம்மதி கிடைத்தால் உறக்கம் வரும். நிம்மதி கிடைத்தால் என் தூக்கமும் சுகம், என் விழிப்பும் சுகம். அந்த நிம்மதி எப்போது கிடைக்கிறது, எப்போது இழக்கிறோம்? ரொம்ப சொற்பமான நேரம். ஆனாலும் காலத்தின் கட்டாயம் நான் பதிவு செய்தாக வேண்டும். எல்லா வாய்ப்பையும் பெற்ற பல பேர் குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்திருப்பது, அது என் வாழ்க்கையின் இலக்கணத்தையே நான் இழந்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் இலக்கணத்தை இழந்திருக்கிறேன். அருமையான தந்தை, பாசம் காட்டும் தாய், என்னை என்றைக்கும் நினைக்கிற மனைவி, நான் மங்களமாக மகிழ்கிற என் பிள்ளைகள் எல்லாம் என் கண் முன்னால். என்னை வார்த்தெடுத்த தாய் இருக்கிறாள், என்னை தூக்கி சுமந்த தந்தை இருக்கிறார், என்னை அரவணைக்கிற மனைவி இருக்கிறாள், நான் பார்த்து மகிழ்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் என் உள்ளம் எங்கோ பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. இது வாழ்க்கை இல்லை, இது சரியான இலக்கும் அல்ல. இதை என் ரப்பு விரும்பவும் இல்லை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நான் வாழ்வதற்கு வருவதற்கு அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தொழுகையில் எங்கே கெட்டணும், எங்கே குனியணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும் என்பதற்கு மட்டும் அந்த வழிகாட்டியா இல்லை. மிகப்பெரிய உயர்வான இலக்கோடு வந்திருக்கிறார்கள். ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஒவ்வொரு தனி மனிதனின் நிம்மதியும் பெருமானாரின் இலக்கு. நான் அருளாளன் என்கிறார்கள், அன்பாளன் என்கிறார்கள். ஒரு சாபி வந்து சொன்னார், நான் ராத்திரி தூங்க போயிட்டு தூக்கம் இல்லைன்னார். ராத்திரி தூக்கம் எனக்கு போயிட்டுன்னார். கவலைப்பட்டாங்க காரூணிய சீலர். ராத்திரி தூக்கம் போயிட்டா? என்னப்பா சொல்கிற?
தூக்கம் உடல் ஆரோக்கியம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கத்தை கொடுத்தோம். இன்னைக்கு நார்வே உலகத்தினுடைய அந்த பாகத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மக்கள் நல்லா உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் தூக்கம் குறைவு. பகல் 21 மணி நேரம், நார்வே நாட்டில் பகல் 21 மணி நேரம், இரவு 3 மணி நேரம். ராத்திரி தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பகலில் தூங்குனாலும் இரவு தூக்கத்துக்கு சமமான தூக்கம் கிடையாது. ஒஜஅல்னல் லைல லிபாஸாங்கிறான், இரவு அவ்வளவு அமைதியாக்கினோங்கிறான். நீ படுப்பதற்கு போதுவாக ஆக்கினோம், உன் விரிப்பாகவே இரவை ஆக்கினோம் என்கிறான் அல்லாஹ். ராத்திரி தூக்கம் இழப்பதை விட சோதனை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நிறைவான ஞாமத்தை எல்லா இடத்திலும் நசீபாக்கி தருவானா. அவன் கொடுத்தா தான் தூங்க முடியும், நான் நினச்சா தூங்க முடியாது. அவன் விரும்பினாதான் எழுந்திருக்க முடியும், நான் அலாரம் வச்சதுனால மட்டும் எழுந்திருக்க முடியாது. என்னை உறங்க வைப்பவனும் விழிக்க வைப்பவனும் அவனே. இதை யாரும் மறுக்க முடியுமா? இல்லை. எத்தனை அலாரம் அடித்தாலும் நம்ம அந்த அலாரத்தில் ஓங்கி ஒரு அடி அடிப்போம், அது அமைதியாகிடும், நம்ம தூங்கிடுவோம். எழுந்திரிச்சு பார்த்தா சஹர் நேரம் முடிஞ்சிடும். எத்தனை சஹரில் விழிக்காமல் உறங்கி அலாரம் தோத்து போய்விட்டது என்று சொன்ன நண்பர்கள் எனக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். நார்வே 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் இரவு, நல்ல உழைக்கிறார்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் உடல்வில் சோர்வு காணப்படுகிறது என்று உலக அளவில் அவர்கள் குறித்து எழுதப்படும். என்ன தூக்கம் குறைவுங்கிறதுனால. சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்தவர் சொன்னார், மா நிம்து லைலா யா ரசூலல்லாஹ், ராத்திரி தூக்கம் போயிட்டு தூங்கல. என்னப்பான்னு கேட்டாங்க. தேல் கடிச்சிட்டுனாங்க. அடாடாடா, என்ன காரியம் செய்தப்பா? ராத்திரி படுக்கும்போது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு வார்த்தையை பாதுகாப்பாக ஆக்கிட்டு நீ படுத்திருந்தா தேல் என்னப்பா, எந்த விஷச்சந்து உன்னை பாதிக்காதுன்னாங்க. ரஹ்மத் அவங்க அன்பாளர். நான் பிறந்த ஊருக்கும் அவர்கள்தான் நபி, அவர்கள்தான் அருளாளர், என் மீது அன்பு காட்டுபவர்கள். எங்கோ ஒரு தனி மனிதரின் உறக்கம் போனது என்பதற்கு இனி உன் உறக்கம் போகக்கூடாது என்று மாத்திரம் சொல்லவில்லை, உலகத்தில் எந்த மனிதனும் விஷச்சந்துகளால் பாதிக்கப்படக்கூடாது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த உயிரினங்களின் அத்தனை தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அது விலங்கு மாத்திரமல்ல, விஷச்சந்து மாத்திரமல்ல, விஷம் போல் என்னிடத்தில் பழகுகிறவர்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். முன்னால் சிரித்து பின்னால் பழிவாங்க துடிப்பவர்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை ராத்திரி ஓதிக்கப்பா, விடிகிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. விடிஞ்ச போது ஓதிக்கொள், பொழுது அடைகிற வரைக்கும் ஒருத்தர் ஒன்றும் பாதிக்க முடியாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் நிம்மதியாக வாழ வேண்டும், என் நிம்மதியை எது கிடைத்தாலும் அதிலிருந்து நான் விலக வேண்டும். அந்த நிம்மதி கிடைக்கிற வழிகளில் 1000 சொல்வார்கள் அகிலத்தின் அருட்கொடை. நான் இங்கே சொல்கிறேன், நான் பெற்ற பிள்ளைகளும் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களும் இருந்தும் நான் நிம்மதி காணாக்குகிறேன் என்றால் காரணம் அறிந்தால் அல்லாஹ் சரியாக்குவான். அதில் முதல் விஷயம் எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்பு ரொம்ப டேஞ்சர். எதிர்பார்ப்புங்கிறது அதை விட கஷ்டம் ஒன்றும் இல்லை. அது கொடுக்கிற பாதிப்பை விட பெரிய பாதிப்பு வேறு எதுவும் கொடுத்துட முடியாது. அதற்கு பின்னால் நான் இழப்பது சொத்துக்களை அல்ல, சொத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத நிம்மதியை இழக்குகிறேன். எதிர்பார்ப்பு எல்லா வட்டத்துக்குள்ளாலும், நண்பர்களின் வட்டத்துக்குள்ளால் எனக்கு சில எதிர்பார்ப்புகள், என் குடும்பத்தில் சில எதிர்பார்ப்புகள், சமூகத்தில் சில எதிர்பார்ப்புகள், என் மனைவியிடத்தில் கூட எனக்கு எதிர்பார்ப்புகள், என் பிள்ளைகளிடத்தில் நான் எதிர்பார்க்கிறவைகள். அந்த எதிர்பார்ப்பை முழுக்க எடுக்க சொல்கிறார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம் என்கிறார்கள். எனக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கு சில பேர் நான் நினைத்திருந்தேன். அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்றால் அந்த எதிர்பார்ப்பு வீணாகும் போது அதனால் ஏற்படுகிற அடுத்தடுத்த பாதிப்புகள் நிறைய இருக்கிறது. நேரத்தை பொறுத்து ஞாபகப்படுத்துவேன். என் நண்பன் எனக்கு வாழ்த்து சொல்லலையே, பிறந்த நாளாச்சே, நான் எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்கலங்கிற போது ரொம்ப தவிக்கிறேன்.
என் மனைவி இடத்தில் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. என் தாயை எதிர்பார்த்தேன், கிடைக்கல. என் தந்தை இடத்தில் எதிர்பார்த்தேன், கிடைக்கவில்லை. என் நண்பர்களின் வட்டத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சேன், ஆனால் என் பிள்ளை அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கல. இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நான் வைத்து கிடைக்காத போது ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனை உன் மனதுக்கு கிடைத்த அமைதியை காணாக்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்பு வேண்டான்னாங்க. யாரிடத்திலும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், ஏன் எதிர்பார்க்கிறாய்? அவங்க தருவாங்கன்னு நினைச்சா ஏன் எதிர்பார்க்கிறாய்? வல்யாஸ் பிமா ஐதுன் நாஸ், மக்களிடத்திலிருந்து முற்றிலுமாக நிராசையாகு என்கிறார்கள் நபிகள் நாயகம். நீ நிம்மதியாக வேண்டுமா? மக்களால் நேசிக்கப்பட வேண்டுமா? நிராசை. நண்பர்கள்ட்ட எதிர்பார்க்காது. என் கஷ்ட காலத்தில் அவன் கை கொடுப்பான்னு நினைச்சேன், விட்டுட்டானே. நான் சிரமப்படுகிற போது என் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன். எதற்கு நினைக்கிறாய்? வேண்டாம். நண்பர்கள் வட்டத்தில் எதிர்பார்ப்பை நிறுத்துங்கள். சொந்த உறவுகளோடு எதிர்பார்ப்பை நிறுத்துங்கள். இரத்த உறவோடு கூட எதிர்பார்ப்பு வேண்டாம். என்னோடு ஒன்றாக பயணிக்கிற என் மனைவியிடத்தில் கூட நான் எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டும். எதிர்பார்ப்பு என்பது நான் அதை உள்வாங்கி வெளியாக்கி அதன் பின்பலன் கிடைக்கவில்லை என்றால் டோட்டல் அமைதியை காணாக்குகிறேன், நிம்மதி இழக்குகிறேன். நிம்மதி இழக்கிற வகையை உண்டாக்குற எந்த ஒன்றும் கூடாது. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா டென்ஷன் வரும், கோபம் வரும், சில நேரங்களில் பழிவாங்கும் சிந்தனையும் ஏற்படும். நம்ம நினைப்பு அவங்க செய்யல, ஏதாவது ஒரு பண்ணணும். பழிவாங்கும் தன்மை, முற்றிலுமாக கோபம், இதனுடைய வெளிப்பாடு நான் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிற போது. நம்ம நல்லது செய்வோம், அவங்க பிரதிபலன் செய்யணும்னு எதிர்பார்க்காதே. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கொடுக்க வேண்டும், அன்றே மறந்து விடு. அவன் கொடுத்தால் என்றும் மறக்காதே. இதயத்தில் எழுதி வைங்க. வாழ்க்கைங்கிறது நீங்க வாழ்றதல்ல, நான் வாழ்றதல்ல. எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியான முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதான் வாழ்க்கை. ஒரு மகத்தான மாமனிதர். உலக அரங்கில் கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகள், இன்றைக்கு நாம் நம்முடைய நபியை கடந்து 15 நூற்றாண்டுகள் வந்திருக்கிறோம். உலகம் இன்றைக்கும் சிந்திக்கும் இடத்தில் அவர்களின் சொற்கள் இருக்கிறது. இன்றைக்கும் சிந்திக்கிறது உலகம். நீ யாருக்கு உபகாரம் செய்தாலும் அன்றே மறந்து விடு. உனக்கு பிறர் செய்த உபகாரத்தை மௌத்து வரைக்கும் மறக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் மௌத்துக்கு பின்னாலேயும் மறக்காதேன்னாங்க. நாளைக்கு மறுமையில் அவன் தேவைப்பட்டு நிற்பான். அல்லாஹ்ட்ட சொல்வாரான் இந்த மூமின், யா அல்லாஹ், அதோ ஒருத்தன் நரகத்தில் கஷ்டப்படுறான், அவனை உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஏன்பா, நான் அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். தாகமாக இருக்குன்னு தண்ணி கொடுத்தான், எனக்கு அவன் தண்ணி கொடுத்தான் இல்லையா, அதற்கு நான் நன்றி செலுத்தணுமே, நீ அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு வாம்பானா. அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு வாங்குறான். ஏன்? இங்கேயும் நீ நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிற பாரு. எனக்கு உலகத்தில் நான் துன்பப்பட்ட போது துணை நின்றானே, அவன் நரகம் போகிறான், போகக்கூடாது என்று அடியான் அல்லாஹ்ட்ட பேசுவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்வார்கள்? பிறர் உனக்கு செய்த உபகாரத்தை மறுமையில் கூட மறக்கக்கூடாது. நீ யாருக்கு உபகாரம் செய்தால் அன்னைக்கே மறந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனிருந்து பிரதி எதிர்பார்க்காதுங்கிறாங்க. நீ எதிர்பார்த்தா ஆபத்தானது. தல்ஹத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷிகளில் கொடைவல்லல் என்று வரலாற்றால் ஜொலிக்கிறார்கள். தல்ஹத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் குறைஷிகளிலே கொடைவல்லல். கோல்டு எழுத்துக்களால் அவர்கள் வரலாறு பதிவு செய்யப்படும். அவங்கள மாதிரி கொடுக்கிறதுக்கு மண்ணில் அன்றைக்கு மனிதர்கள் இல்லை. அவங்க சொந்த பந்தம் பூரா இவங்க நல்லா இருக்கிற போது கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க. இவங்க கொஞ்சம் அப்படி அசந்து இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லாகி அவங்களுக்கு வர வேண்டிய சரக்கு இல்லைன்னா அது எப்படி தெரிவாங்கன்னு தெரியல, ஒருத்தரும் வீட்டுக்கு வரமாட்டாங்களாம். இவங்க கொஞ்சம் தளர்ற போது யாரும் வர்றதில்லை. விசேஷமாக இருக்கும்போது பெரிய கூட்டம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க மனைவிக்கு தாங்கலை. அவங்க மனைவி ஒரு நாள் சொன்னாங்களா அவங்க கணவர்கிட்ட, இதகு தனைத்த லசிமூக்கா ஒ இதப்பு தக்கருத்தா ஒ இதப்பு தக்கருத்தா தரக்கூக்கா. என்ன உங்கள் சகோதரர்கள் உலகத்திலேயே உங்கள் குடும்பத்தை விட கேவலமானவங்க யாரும் இல்லைன்னாங்க. அந்த அம்மா வேகப்பட்டு பேசிச்சு.
உங்கள் குடும்பத்தை விட மட்டமானவங்களை நான் யாரையும் பார்க்கல. இதகு தனை தல சிமுகா, செல்வத்தோடு செழிப்போடு நீங்கள் இருந்தால் உங்கள் காலடியில் வந்து கிடக்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள், அள்ளி கொடுக்கிறீர்கள். கொஞ்சம் வசதி குறைஞ்சு போச்சு, வர வேண்டிய பொருளாதாரம் ஸ்டாப் ஆயிட்டுனா அவங்க எட்டி கூட பார்க்கறது இல்லை. இதுதான் உலகம். நம்மகிட்ட இருந்தால் தழுவி விடுவார்கள், தோள் கொடுப்பார்கள், வாழ்த்து சொல்வார்கள். கொஞ்சம் சோர்ந்துட்டோம்னா விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நீ கோவப்படக்கூடாது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றினுடைய கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்களாம், சுபஹானல்லாஹ், மனைவிட்ட என்னம்மா சொல்கிற, என் சமூகத்தை விட கேவலமான சமூகம் இல்லைங்கிற. இல்லைம்மா, அவங்கள மாதிரி சங்கையான சமூகமே இல்லைன்னா. என் உறவை விட சங்கையான மனிதர்கள் மண்ணில் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க நான் வசதியாக இருந்தால் எங்கிட்ட வர்றாங்கன்னு சொன்னில, உண்மைதான். அவங்களுக்கு தெரியும் நம்ம வசதியாக இருக்கிறோம், இப்போ தான் போய் வாங்கணும், நம்முடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க வர்றாங்க. நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம் ஏன், அப்போ அவங்க வர்றதில்லை. ஏன்னா இனியும் நம்ம சிரமம் கொடுக்க வேண்டாம்னு வராமல் இருக்கிறாங்க. அந்த பார்வையை பாருங்க. நான் வளமாக இருக்கிற போது வருகிறார்கள். ஏன் தெரியுமா? நல்லா இருக்கிறாங்களே, நாமளும் சந்தோஷத்தில் பங்கெடுக்கணும்னு வர்றாங்க. அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. இவங்க பார்த்த அந்த பார்வை, நான் கொஞ்சம் தோய்ந்து விழும்போது வர்றது இல்லை. ஏன் தெரியுமா? கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் சிரமம் கொடுக்க வேண்டாமே நினைக்கிறாங்க, அதனால் வரல. அல்லாஹ் அந்த பார்வையை நமக்கு நசீபாக்குவானாக. ஏன் அந்த வார்த்தை தெரியுமா? நம்ம கஷ்டப்படும் போது வராமல் போயிட்டாங்களே, எவ்வளோ கொடுத்தோன்னு நினைச்சிங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு உங்களை சங்கடப்படுத்திடும், நிம்மதியை குலைச்சிடும். அப்போதும் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்கிறார் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நான் கொடுத்து கொடுத்து என் கரம் சிவந்ததே, அந்த மனிதர்கள் நான் வீழ்ந்த போது வரவில்லையே, அப்போதும் நான் நிம்மதியாக இருந்தேன். காரணம், அவர்கள் வராததால் அவங்கள்ட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போ முதல் விஷயம் எதிர்பார்ப்பு கூடாது. ரெண்டாவது மிக முக்கியம், நமக்கு இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளணும், இருக்கிறத பொருந்திக்கிடணும். இல்லாத ஒன்றை நீங்கள் ஆசைப்படக்கூடாது. எனக்கு ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள பொருந்திக்கிடணும். அந்த மாதிரி அமைஞ்சால் நல்லா இருக்குமேன்னு இப்போ பேசுகிறதா? கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னார், அதில் நான் அந்த பொண்ணை நிக்கா செய்யணும்னு நினச்சேன், இருந்திருந்து இந்த அம்மா வந்து மாட்டிக்கிட்டேங்கிறார். எப்போ? 25 இயர்ஸுக்கு பின்னால் 25 ஆண்டுகள் இந்த மனைவியை நிம்மதிப்படுத்தியிருப்பாயா? இந்த மனைவியை கொண்டு நீ திருப்தி கொண்டு இருப்பாயா? பிள்ளைகளை முடிச்சு நிக்காக செய்து குழந்தைகளுக்கு நிக்கா செய்த பின்னாலே வரல பிமா கசம் அல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கொள். தக்குன் அகுனன்னாஸ், பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கடைசியில் பதில் சொல்கிறேன். எதை கொடுத்தாலும் அதை பொருந்திக்கொள்றது, எது இருக்கோ அதை பொருந்திக்கிடணும். அல்லாஹ் நிறைய வசதிகளை கொடுத்துருக்கான். இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே நினைத்தால் இருக்கிற வசதி நிம்மதி இழக்க வச்சிடும். அல்லாஹ் இன்னைக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கான், அதை பொருந்திக்கங்க. இன்னும் ஒரு வீடு வந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க, சந்தோஷத்தை இழக்கிறீங்க. இருப்பது தான் எனக்கு அவன் விரும்பியது, இல்லாதது நான் விரும்புவது. அவன் விரும்பியது எனக்கு ஆரோக்கியம், நான் விரும்புவது எனக்கு டேஞ்சர். அல்லாஹ் விரும்பினதை நீ ஏற்றுக்கிட்டன்னா நீ விரும்புறதை அவன் கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்ததை நீ ஏற்றுக்கிடல, நீ விரும்பியதும் கிடைக்காதுங்கிறாங்க. அவன் கொடுத்ததை பொருந்தலைன்னா, அவன் கொடுத்ததை பொருந்திக்கிட்டோம்னா வாழ்க்கை எங்கோ உயர்ந்துடும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அல்லாஹ்வினுடைய மலக்கு அவங்க யூனுஸ் நபியோடு ரொம்ப அரவணைப்பு, அடிக்கடி வந்து சந்திக்கிறது. ஒரு தடவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் நிறைவேற்றணும். ஓகேன்னாங்க. என்ன ஆசைன்னு கேட்டாங்க. இந்த மண்ணில் மிகச்சிறந்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு வணக்கசாலியை நான் பார்க்கணும். அல்லாஹ்வே தேர்வு செய்த ஒரு வணக்கசாலி, சராசரி வணக்கசாலிலாம் இல்லை, அபதன் நாஸ். இந்த மண்ணில் அல்லாஹ் இவர் தான் நான் தேர்ந்தெடுத்த ஆளுன்னு சொல்லணும். வாங்கன்னு கூட்டு போனாங்களாம். கூட போகிறாங்க. எங்கே கூட்டு போகிறாங்க? ரொம்ப ஆசையோடு போகிறாங்க. யாராக இருக்கும்? அவங்க கேட்ட நோக்கம் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளை ஆயிடணும். அவன் தேர்ந்தெடுத்த ஒரு வணக்கசாலியாக இந்த மண்ணில் வாழ்றதை விட என்ன இருக்குது? நீங்கள் நல்லா விளங்கிங்க. வணக்கசாலின்னா சம்பாதிக்கக்கூடாதுன்னு இல்லை, உழைக்கக்கூடாதுன்னு அல்ல. என் உழைப்பும் வணக்கம், என் சம்பாத்தியமும் வணக்கம், நான் செல்வந்தனாக வாழ்வதும் என் ரப்புக்கு திருப்தி.
ஏழையா வாழ்றது மட்டும் அல்லாஹ் திருப்திப்படலை, பணக்காரனை வாழணும் அல்லாஹ் திருப்திப்படுறான். சாத் இப்னு அபி வக்காஸ் கேட்டாங்க பெருமானார் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தாக போகிறேன்னு மௌத்து நெருங்கிட்டு நினைக்கிறேன், என் சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறத விட கூடுதலாக அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, அது நான் அனுமதிக்க மாட்டேன்டாங்க. ஏன் நாயகமே, விஷயம் தெரியாதா உனக்கு? உன் பிள்ளைங்களை நீ பணக்காரர்களாக விட்டு போவது தான் 4 பேரிடத்தில் கையேந்துகிற ஏழைகளாக விட்டு போவதை விட உனக்கு பாக்கியம் என்றார்கள். உன் பிள்ளைகளை 4 பேர்ட்ட யாசிக்கிறவங்களா விட்டுட்டு போயிடக்கூடாது. தேவையில்லாதவர்களாக, பிறர் பக்கம் தயவு கூறாதவர்களாக உன் மக்கள் செல்வங்களை நீ விட்டுட்டு போகணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதுதான் நான் விரும்பும் வாழ்க்கை என்கிறார்கள் பெருமானார். ஒரு ஆன்மீக தலைவர் என்று எங்கோ முத்திரை குத்தி விடாதீர்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தலைவர். நம்ம பிள்ளைங்க இன்னொருத்தங்கிட்ட போய் கையேந்த கூடாதுங்க. அப்படி இடத்துல நான் நிறுத்திட்டு போறேன் பாருங்க, அதை விட சிறந்த வாழ்க்கை என்ன இருக்க முடியும்? என் ரப்பின் வணக்கம், வழிபாடு, அவன் நெருக்கம், அவன் அன்பு, அத்தனையும் என் பிள்ளைகளின் உயர்வை நான் உண்டாக்கும் போதும் கிடைக்கும். எங்க கூட்டு போறாங்கன்னு ஆசைப்படுறாங்க, கொண்டு நிறுத்தின இடத்த பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு கை குஷ்டம், காலு குஷ்டம், நிற்க முடியல, படுக்க முடியல, உட்கார்ந்துட்டே இருக்கிறார். கிட்ட போனால் நிற்கிற ஆளு தெரியல, கண் பார்வை இல்லை, கண் பார்வை இல்லை, 2 கையும் செயல் இல்லை, கால் செயல் இல்லை. இங்கே கொண்டு நிறுத்திவிட்டு சொன்னார், யூனுஸ், இதா அரத்த அன் தந்துர இலா ஆபத்தின் நாஸ் ஃபந்துர். அல்லாஹ்வுக்கு பிரியமான உலகத்திலேயே சிறந்த வணக்கசாலி இவரை பார்த்துக்கான்னாங்க. யூனுஸ் நபி சொன்னாங்களாம், நான் நினச்சேன் ஒரு பெரிய ராத்திரி பூரா நின்று தொழுகிற ஆள், பகலெல்லாம் நோன்பு வைக்கிற ஆளை காட்டுவீங்கன்னு நினச்சேன். அவர் அப்படி ஆளு தான்பான்னாங்க. ராத்திரி பூரா நின்று தொழுத மனுஷன், பகல் பூரா நோன்பு வச்ச மனுஷன், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மனுஷன். இப்போ இவர் தான் அல்லாஹ் என்னுடைய வணக்கசாலின்னா. அவர்கிட்ட கேளு. அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னார், உங்களுக்கு கண்ணு போயிட்டு கால் இல்லையே, கை இல்லையே, வாங்க நது மாக்கா, நாங்களும் சேர்ந்து துவா செய்கிறோன்னு சொன்னாங்களாம் ஜிப்ரீல். அவங்க சொன்னாங்களா, அவங்களுக்கு தெரியாதா, அன்னைக்கு காலை கொடுத்து சந்தோஷப்பட்டான் அல்ல, கையை கொடுத்து சந்தோஷப்பட்டான் அல்ல, கண்ணை கொடுத்து சந்தோஷப்பட்டான் அல்ல. நான் நின்று தொழுதேன், உட்கார்ந்து வாழ்ந்தேன், எல்லாம் செய்தேன். இன்னைக்கு என் ரப்பு கண்ணை எடுத்தும் இப்படி நான் இருக்க சந்தோஷப்படுகிறான், காலை எடுத்தான், கையை எடுத்தான், இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு அவன் பார்க்கிறான். என் ரப்பிட்ட சொல்லிடுங்க, இப்போதும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. கொடுத்தவன் எடுத்தான், கொடுக்கும் போது பொருந்தி கொண்டேன், எடுக்கும் போதும் பொருந்தி கொண்டேன். இப்போ எனக்கு ஏன் எடுத்தேன் நான் கேட்க விரும்பல, ஏன் கொடுத்தேன் நான் கேட்கல. அவன் கொடுத்த போது மகிழ்ச்சி இருந்தது, எடுக்கும் போதும் நிம்மதி இருக்கிறது. ஆழமாக பதித்து நிறைவு பெறுகிறேன். வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அமைதிதான் வாழ்க்கை, நிம்மதிதான் வாழ்க்கை. எனக்கு 1000 வாழ்வாதாரம் இருந்தாலும், அழகான மனைவி இருந்தாலும், அங்கீகாரமான பிள்ளைகள் இருந்தாலும், கண்குளிர்ச்சியான பெற்றோர்கள் இருந்தாலும், நான் நிம்மதி இழக்கிறேன் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாறுகிறீர்கள், உங்களையே நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். சம்பாதியுங்கள், கடல் கடந்தும் கோடிக்கு மேல் கோடி சம்பாதியுங்கள். எங்கே நிம்மதி இழக்குமோ அங்கே நிற்காதீர்கள். ஆசைப்படாதீர்கள், எதிர்பார்ப்பு வேண்டாம், கொடுத்ததற்கு மேல் ஆசை வேண்டாம். அவன் கொடுத்ததை பொருந்தி கொள்ளுங்கள். அதன் பரக்கத் என்ன தெரியுமா? இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் என்ன வாழ்க்கை? தக்குன் அகுனன்னாஸ், நான் கொடுத்ததை நீ பொருந்திக்கொள், உலகத்தில் தேவையற்ற மனிதனாக உன்னை மாறச் செய்வேன் என்கிறான் அல்லாஹ். என் பெருமான் சொன்னார்கள், தக்குன், நீ ஆகுவாய் அகுனன்னாஸ், யார்ட்டையும் தேவையாகாத மனிதன் நீ. பெருமக்கள் எழுதுவாங்க, எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேட்கிற இடத்துல அல்லாஹ் உன்னை நிறுத்திடுவான். எப்போ? அவன் கொடுத்ததை நீ ஏற்றுக்கொண்டால், பொருந்தி கொண்டால். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நான் வாழணும். நிம்மதி இழக்கக்கூடாது, மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு வினாடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷத்தை இழந்ததே இல்லை, மகிழ்ச்சி இழந்ததே இல்லை. ஏன்? எல்லா வகையான நியாமத்தையும் அடைய முடிந்தது எப்போது? என் ரப்பு கொடுத்ததெல்லாம் அவன் சோதித்த போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவன் கொடுத்த போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவன் எப்படி நடத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும் இதயம் இருக்கிறது. இங்கேதான் நம்ம நிம்மதியா வாழ்றோம். அந்த நிம்மதியை நீங்க அனுபவிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக.
அல்லாஹு அவன் கருணையால் நம்மையும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் யாவரையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கிவிடக்கூடாது ரப்பே, படுக்கையில் விழுந்து விடக்கூடாது ரப்பே, பாதுகாப்பாயாக. நீ கொடுத்தவைகள் அத்தனையும் உனக்காக நீ எங்களுக்கு கொடுத்தாய், உன்னை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அந்த உணர்வை நசீபாக்கி தருவாயாக. இரவும் உன் நினைவாக்குவாயாக, பகலும் உன் சிந்தனையாக்குவாயாக. உன்னை மறந்த வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக. நாட்டிலும் வீட்டிலும் வாழ்விலும் வளத்திலும் சந்தோஷத்தை நசீபாக்குவாயாக. கவலை, துன்பம், மன அமைதி இன்மை அனைத்தின் வாசலையும் அடைத்து விடுவாயாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழச் செய்வானாக. எங்கெல்லாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சந்தோஷம் இல்லையோ, இந்த ஜும்மாவின் பரக்கத்தால் பிரிந்து கிடக்கும் கணவன் மனைவிகளை இணைத்து வைப்பாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.